இதை பற்றி ஒரு சின்ன அனெக்டோட் சொல்லிடுறேன். அதாவது ஐ ரோட் திஸ் பிளே இந்த இயர் 1971 இங்கிலீஷில். அது வந்து பாம்பேயில் ஸ்டேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் 1981 தமிழில் பாம்பேயில் ஸ்டேஜ் பண்ணேன். ஸோ 1971 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறேன் இந்த பிளேயை. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீன் வந்து கரெக்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்கேன். அதர் தேன் தட் செகண்ட் சீன்லேருந்து பார்த்தோம்னா ஐ நாட் சேஞ்ச் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். அது ஆஸ் இட் இஸ் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷுவர் தட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒரு சின்ன வித்தியாசம் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ எம் ஷுர் தட் வில் ஆல் என்ஜாய் இட். த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த பிளே இஸ் only 70 minutes. So sit back, relax and enjoy the show. It will start now. And another request, of course இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இஸ் அன் அப்சல்யூட் எசென்ஷியல் தெரியும் எனக்கு. இருந்தாலும் இந்த ப்ளே நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் கூட பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு சைலண்ட் மோடில் வச்சுங்க. ஏன்னா இட்ஸ் அ த்ரில்லர். ஸோ அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எல்லாமே அந்த எஃபெக்டே இதுவாகிடும். ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ இஸ் டு ஹாவ் தி மொபைல் ஃபோன்ஸ் ஆன் சைலண்ட் மோட். தேங்க்யூ. த ப்ளே வில் ஸ்டார்ட் நவ். தேங்க்யூ. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிலாசபி அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த விதத்துல அவரோட நாலேஜை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Actually, the physics of chemistry is philosophy, and the philosophy of chemistry is physics, and the physics of chemistry is philosophy. புரியல? இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது. கூடிய சீக்கிரம் ஒரு குரங்கு தமிழ் பேச வச்சு அது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இதோட வேலையா கொஞ்சம் மைண்ட் ரீடிங்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மனசுல எல்லாம் என்ன ஓடுதுன்னு கரெக்டா சொல்லவா? ஐயோ வந்துட்டாடா மொக்க போட அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நோ மொக்கை, டைரக்டா ஷோக்கு போறோம். வெல்கம் டு yet another episode of வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர். என்ன எல்லா ஷோலையும் இதே சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு வரவங்க எல்லாருமே வித்தியாசமானவங்க தானே. இந்த கெஸ்ட பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல அவர்கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன மொக்க போட மாட்டேன்னு சொல்லிட்டு மொக்க போடுறேன்னு பாக்குறீங்களா? Well, let's welcome the director of the Museum of Notorious Killers, Dr. Sivaprakash. இவர் மியூசியம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். மத்ததெல்லாம் நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் மியூசியத்துல நிறைய சிலைகள் வச்சிருக்காரு. முக்கியமா குரூரமா கொலை செஞ்சவங்களோட சிலைகள். உதாரணத்துக்கு ஆட்டோ சங்கர், சார்ல்ஸ் ஷோப்ராஜ் இந்த மாதிரி. இப்போ சமீபத்துல ஒரு வதந்தி வேற கிளம்பி இருக்கு. இந்த மியூசியத்துல யாராச்சும் நைட் ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலையில உயிரோட இருக்க மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்டா? இத ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம நிகழ்ச்சி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுல. கட் பண்ணிக்காயப்பா. லுங்கி, டி-ஷர்ட், ஸ்கூல்
பச்சையா இருக்கு. நாங்களே அப்படிதான் பச்சையா தான் பேசுவோம். இங்க எல்லாமே பச்சை தான் சார். ஜோக்ஸ் அப்பார்ட், இதுக்கு பேர் கிரீன் மேட். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட்ல ஷூட் பண்ணிட்டு அப்புறம் எடிட்டிங்ல தான் சீனரி ஆட் பண்ணிட்டோம். ஓகே. நான் இந்த மாதிரி டிவி ஷோல இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதான் சார் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் லீட்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். உங்க கூட இந்த இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் கேள்விகள் கேட்க போறேன், நீங்க என்னெல்லாம் பதில் சொல்ல போறீங்கன்னு கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே. நான் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் கரெக்ட் சார். கொலையும் சிலையும் பார்த்துட்டு இருக்கிறவருக்கு இதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்க போகுது? போற போக்க பார்த்தா நானே கொலாகாரம் சொல்லிடுவீங்க போல இருக்கு. தேவைப்பட்டா அதுவும் சொல்லிடுவேன் சார். இப்ப பொதுவா மக்களுக்கு பரபரப்பு, சென்சேஷன் இதுதான் தேவைப்படுது. நியூஸா சொன்னா பத்தல. அதை கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி கிராபிக்ஸ் எஃபெக்ட்ஸ் சேர்த்து சொந்தமா கண்ணு காது முக்கு வாயெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நான் டிவியே பார்க்கறது. கரெக்ட். நீங்க கொலைக்காரங்களை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் சார், இந்த இன்டர்வியூல நான் சில வில்லங்கமான கேள்விகள் கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா சொல்லிடுறேன். நோ, அதுதான் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க அந்த பதில தான் சொல்லணும். இல்ல எனக்கு அந்த பதில்ல உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லைன்னா சைட்ல வச்சுக்கோங்க சார். நாங்க சொல்ற பதில தான் நீங்க சொல்லணும். இப்போ அதுதான் ட்ரெண்ட். காரசாரமான விவாதமா இருக்கணும். நான் உங்களை திட்டணும், நீங்க என்ன திட்டணும். இன்டர்வியூ பாதியிலே எங்க சேனலை பத்தி கேவலமா பேசிட்டு அது காலர் மைக்க தூக்கி கடாசிட்டு கத்திக்கிட்டே போயிடணும். அப்போதான் சோசியல் மீடியால இந்த ப்ரோக்ராம் வைரல் ஆகும். எங்க டிஆர்பி ஸ்வைன்னு மேல போகும். இப்போ இதுதான் சார் பேஸ். நான் என்னென்ன கேள்விகள் கேட்க போறேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க, ஆனா கலக்கிட்டீங்க. இப்படி பேசிட்டீங்கன்னா போதும் சார். பாருங்க மிஸ் தமயந்தி, ஏதோ இந்த மியூசியத்தை பத்தி இன்டர்வியூ சொன்னீங்கன்னு வந்தேன். இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்டா என்னால பதிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் நிஜமாவே போறேன். நில்லுங்க சார். நீங்க இங்க ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா உங்களை பத்தியும் உங்க மியூசியம் பத்தியும் நாங்க ப்ராட்காஸ்ட் பண்ண போற ஃபேக் நியூஸ்ல ஒரே நாள்ல உங்க மியூசியம் இழுத்து மூட்டுற மாதிரி பண்ணிடுவோம். மைண்ட் என்னம்மா பிளாக்மெயில் பண்றீங்களா? எஸ், பிளாக்மெயிலே தான். என்ன பண்ண முடியும் உங்களால? பப்ளிசிட்டிக்காக ஒன்ஸ் மீடியாக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்புறம் மீடியாவை பகிச்சுக்க கூடாது சார். மரியாதையா உட்காருங்க. This is atrocious. Yes, you are right. We indulge in a lot of atrocities because we are the media. Government, court, யாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. Because we are the media. மீடியான்னு சொல்லாதீங்க, மீடியாக்கர்னு சொல்லுங்க, மீடியாட்டர்ஸ்னு சொல்லுங்க, அதான் கரெக்டா இருக்கும். அடங்குங்க சார். உங்களோட இந்த அனாலிசிஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வரலன்னு வைங்களேன், பிரேக்கிங் நியூஸ் வரும். சென்னையில பரபரமா பேசப்படும் இந்த மியூசியம் ஆஃப் நோட்டோரியஸ் கில்லர்ஸோட டைரக்டர் சிவபிரகாசம் பத்தி ஒரு திடுக்கிடும் தகவல். இவர் மியூசியத்துல நிறைய கொடூரமான கொலையாளிகள் சிலைகள் இருப்பது தெரிந்தது. ஆனா நாங்க நடத்திய ஸ்டிக் ஆபரேஷன்ல தெரிய வந்தது இவரே பல கொலைகளை செஞ்சுட்டு உடல்களை சிலையா வச்சிருக்காரு. மேலும் இவருக்கு சொந்தமான 100 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ்ல மிக புராதனமான விலையுயர்ந்த கடவுள் சிலைகள் கடத்தப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஓ, பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் சார். எனக்கு தேவையில்லாம பகச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் கொஞ்சம் பிளசண்டா சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிரிக்கலாம் சார். போதும் சார். இதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போக போக மாத்திக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கேமரா ரோல் பண்ணுங்கப்பா. சார் கொஞ்சம் விழுந்துருக்கீங்க. இல்ல சார், நீங்க அங்கேருந்து வரணும், அதனால சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க மியூசியம் ஆஃப் நோட்டோரியஸ் கில்லர்ஸ் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. எங்க மியூசியம் 1994ல ஜஸ்ட் ஒரு 5 கொலைகாரங்களோட சிலைகளை வச்சு ஆரம்பிச்சோம். எல்லாம் வெளிநாட்டு கொலைகாரங்க. கட் பண்ணுங்கப்பா. என்ன சார், உங்களை என்ன சொல்ல சொன்னேன்? இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்க? டைரக்டா விஷயத்துக்கு வாங்க. எங்க மியூசியம் இது பயங்கரமான மியூசியம். அங்க இருக்கிற சிலைகள்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து தத்ரூபமா வெடிச்சிருக்கும். அதுதான் எங்க மியூசியத்தோட ஸ்பெஷாலிட்டி கூட. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். காந்தி பேதி தான் சொல்ல சொல்ல மியூசியத்தை பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டியை ஏற்படுத்துறீங்க சார்.
மியூசியத்துக்கு. ஆனா நைட்டு வந்து யாராவது ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம். இந்த இடத்துல கொஞ்சம் த்ரில்லர் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்கப்பா எடிட்டிங்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதனால தான் மியூசியத்துல நைட் ஸ்டே பண்றதை நாங்க அலோவ் பண்றதே இல்லை. இப்போ ரீசெண்டா உங்க மியூசியத்துல ஏதோ ஒரு டெத் நடந்ததா சொல்றாங்க. ஆனா சில டிவி சேனல்கள்ல அது டெத் இல்ல கொலை அப்படின்னு சொல்றாங்க. சாரி அந்த மாதிரி எந்த டெத்தும் நடக்கல, யாரும் கொலை செய்யப்படவும் இல்லை. கட் கட் கட். என்ன சார் சொதப்பிட்டீங்க? இத